Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் மற்றும் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா நான் அன்பாக்ஸ் பண்ணனும்னு இருந்தேன் பட் முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து டைம் கிடைச்சிட்டு இன்னைக்கு வந்து இத பிரிச்சு இதல என்ன இருக்கு அப்படினு பாத்துறோம். ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு வந்து சொல்லிருப்பேன் இத பத்தி இத வந்து அன்பாக்ஸ் பண்ணி போடணும். அந்த வீடியோ பார்க்கலாம் வந்து மேலே கார்டு கொடுக்கிறேன். மறக்காம வந்து பாருங்க. அது எந்த மாதிரி வீடியோனா வந்து நான் என்கிட்ட வந்து என்னென்னலாம் கேஜெட் இருக்கு அப்படிங்கற வீடியோ பார்க்கலாம் வந்து மறக்காம பார்த்துட்டு இத வந்து பாருங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வயர்லெஸ் ஆப்டிகல் மவுஸ் தான். பேர் பாத்தீங்கன்னா வந்து ikon RJ3002 அப்படிங்கற மவுஸ் இது. ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து மவுஸ் இருக்கு. அப்புறம் கீழ வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு வந்து நான் வந்து சொல்லிறேன். இது வந்து ஒரு வயர்லெஸ் ஆப்டிகல் மவுஸ். இத வந்து மேக்லயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ்லயே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கீழ வந்து சிம்பிளா வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். ஈஸியா வந்து ஆட்டோ சிங்க் வந்து சீக்கிரம் வந்து ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து சிங்க் ஆயிரும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து USB கார்டு இருக்கு. அப்புறம் வந்து கஸ்டம் செட்டிங்ஸ் அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் LED வீல் ஸ்க்ரோலிங் அந்த ஸ்க்ரோல் பண்ற LED வீல் அது வந்து இருக்கு அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. பேக் சைடுல பார்த்தோம்னா வந்து பேக் சைடுலயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மவுஸோட பிக் வந்து போட்டு லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். கீழ பாத்தீங்கன்னா வந்து அதேதான் ஈஸி ஆட்டோ சிங்க் எல்லாம் இருக்கு. அது கீழ வந்து பார்த்தோம்னா வந்து ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படினு வந்து போட்டு ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 4D 2.4G வயர்லெஸ் மவுஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அதோட சைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல் ABS. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து IC வந்து KA8. அப்புறம் வர்க்கிங் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 10 மீட்டருக்கு உள்ள வந்து இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆகும். 10 மீட்டருக்கு அதிகமா வந்து போய்ட்டோம்னா வந்து இது வந்து வர்க் ஆகாது, சிங்க் ஆகாது, கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும். இப்போ வந்து இது வந்து ஓபன் பண்ணி பாத்துருவோம். எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படினு வந்து பாத்துருவோம். நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. சிம்பிளா வந்து நமக்கு வந்து பாக்ஸ்ல தான் வந்துச்சு. இது வந்து நீங்க வந்து பை பண்ணனும்னா வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன். பை லிங்க் அதல வந்து போய் நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே இத வந்து வச்சிருவோம். நார்மலா வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து வந்திருக்கு. பாத்தீங்கன்னா வந்து தெரியும். ஆனா ரொம்பவே கிளாஸி லுக்கா வந்து பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. இத வந்து எடுத்து பாப்போம். மவுஸை வந்து வெளியில வந்து எடுத்தாச்சு. பார்க்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரெட் கலர்ல வந்து கோட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க நாலு பக்கமும். அப்புறம் பேக் சைடுல பாத்தீங்கன்னா வந்து பேக் சைடுல அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நான் என்னன்னு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எதுக்கு பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவுதான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரோலிங் அந்த பட்டன் இருக்கு. லெஃப்ட் ரைட் கிளிக் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு லைட் மாதிரி ஒன்னு இருக்கு. அது வந்து ஒரு பட்டன் தான். அது கீழ வந்து அவங்களோட பிராண்ட் நேம் வந்து கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் வந்து இதுல இருக்கு. ஆனா வந்து பார்க்கிறதுக்கு மவுஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கைக்கு வந்து அடக்கமாவும் நல்லாவும் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து 3D ஆப்டிகல் மவுஸ் அப்படினு வந்து எழுதிருக்காங்க. அது கீழ பாத்தீங்கன்னா வந்து 5 வாட் 100 mAh அப்படினு வந்து போட்டுருக்காங்க. வித் FCC ஸ்டாண்டர்ட். இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தான். அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த சென்சார் வந்து கீழ வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ வந்து ஒரு சுவிட்ச் வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. சின்னதா வந்து ஒரு சுவிட்ச் இருக்கு. நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்கு. இது வந்து ஒரு பேட்டரியில தான் வந்து இது வந்து வர்க் ஆகும். ப்ராடக்ட்ல வந்து இந்த கனெக்டரை வந்து விட்டுட்டேன். இது வந்து கனெக்டர் வந்து இங்க இருக்கு பாருங்க. இத தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இது சிங்க் ஆகும். இது இல்லனா வந்து இந்த மவுஸ் வந்து அவ்வளவுதான். இது வந்து முக்கியம். இத வந்து வச்சிரலாம். அடுத்து இது வந்து ஓபன் பண்ணி நம்ம வந்து பேட்டரி போட்டு பார்க்கலாம். நம்மள்ட்ட வந்து சிஸ்டம் இல்ல. சோ வந்து நார்மலா தான் இது பண்றேன். நார்மலா எப்படி இருக்கு அப்படினு வந்து பார்த்துட்டு வச்சிருவோம். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி போட்டாச்சு. பேட்டரி போட்டு ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோம்னா வந்து இங்க வந்து சுவிட்ச் இருக்கு. இது வந்து ஆன் பண்ணோம்னா வந்து ரெட் கலர் வந்து லைட் வந்து இண்டிகேஷன் ஆகுது. அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் வந்து லைட் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு எரியும். விட்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன்ஸ் இது வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து லைட் வந்து எரியும். ரெட் கலர்ல வந்து இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. மத்தபடி வந்து இதுல வந்து சொல்றதுக்கு வந்து வேற எதுவும் கிடையாது. சைடுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பிளாஸ்டிக் தான். ஆனா சைடுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மெட்டல் பாடி மாதிரி இருக்கு. கலர் உள்ளது பாத்தீங்கன்னா வந்து மெட்டல்ல வந்து இந்த மாதிரி வந்து கோட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஒயிட் அண்ட் ரெட் வந்து நல்லாவே சூட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா வந்து அந்த கனெக்டர். இது வந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணனும். ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா வந்து டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்றதுக்கு வந்து இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்கும். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்றேன், எப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.
அதே மாதிரி இன்ஸ்டா லிங்க் அதர் சோஷியல் மீடியா லிங்க்லாம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.